ஹார்முஸ் ஜலசந்தியில் நூற்றுக்கணக்கில் கன்னிவெடிகளை வீசியது ஈரான் படை. ஈரான் மீதான தாக்குதலில் புராதன இடங்கள் சேதம். ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை ராணுவ ரீதியாக அளிக்கின்றோம், டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. இறையாண்மையை பாதுகாக்க பிரதான கட்சிகள் இணைவு, ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து. பழிவாங்கும் நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது அனுர் அரசு, தலதாத்த குரல பகிரங்க குற்றச்சாட்டு. ஸ்ரேசாலிய தொடர்பில் போலியான கதைகள், ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறித்து நாமல் கருத்து. அரசாங்கத்திடம் தூரநோக்கு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது, விஜயபால கெட்டியாராட்சி தெரிவிப்பு. ஹார்முஸ் ஜலசந்தி கடற்பகுதியில் நூற்றுக்கணக்கான கன்னிவெடிகளை ஈரான் இன்னும் வீசியுள்ளது. அரபிக்கடலில் பெர்சியன் வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் ஹார்முஸ் ஜலசந்தி இணைக்கின்றது. இது 167 கிலோமீட்டர் நீளம், 50 கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகும். இந்த ஜலசந்தியின் குறிப்பிடப்பட்ட சில பகுதிகளில் 33 கிலோமீட்டர் அகலம் மாத்திரமே உள்ளது. அதிலும் கடல் ஆழமாக உள்ள 3 கிலோமீட்டர் அகலம் கொண்ட பகுதி வழியாக சரக்கு கப்பல் போக்குவரத்து நடைபெறுகிறது. இது ஈரான் கடல் எல்லையை ஒட்டி அமைந்திருக்கிறது. தற்போது அமெரிக்க ஸ்டேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முழுமையாக முடக்கியுள்ளது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் எல்பிஜி, சிஎன்ஜி கச்சா எண்ணெய் கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் சுதந்திரமான சரக்கு கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய அமெரிக்க மற்றும் பல்வேறு நாடுகள் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. இதற்காக இந்த பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் குவிக்கப்பட்டுள்ளன. ஈரான் கடற்படையின் 60 கப்பல்கள், ஏராளமான படகுகளை அமெரிக்க ராணுவம் குண்டுகளை வீசி அழித்துள்ளது. இந்த சூழலில் ஹார்முஸ் ஜலசந்தியில் நூற்றுக்கணக்கான கன்னி வெடிகளை ஈரான் இன்னும் வீசியிருக்கிறது. கடலுக்கடியில் மூழ்கியிருக்கும் இந்த கன்னி வெடிகளை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்க முடியும். எதிரிகளின் போர்க்கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் வரும்போது கன்னி வெடிகளை வெடிக்க செய்து கப்பல்களை தகர்ப்போம் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதலில் அந்த நாட்டின் பிரதான இடங்கள் சேதமடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் கடந்த மாதம் 28ஆம் தேதி போர் தொடுத்திருந்தன. இதில் ராணுவ தளங்கள், ஆயுத கிடங்குகள் பாதிக்கப்பட்டதோடு ஈரான் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் புராதன இடங்களும் சேதமடைந்துள்ளன. ஐநாவின் விதிகளை மீறி டெஹ்ரானில் உள்ள ஹோலிஸ்தான் அரண்மனை, இஸ்பஹான் நகரில் உள்ள 17ஆம் நூற்றாண்டு ஜெஹல் சோடான் அரண்மனை, ஈரானின் பழமையான இஜமே மசூதி ஆகியவையும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் கொரமாபாத் பள்ளத்தாக்கு பகுதியில் கட்டடங்கள், குகைகள் ஆகியவை பலத்த சேதமடைந்துள்ளன. ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அழித்து வருகின்றோம். இன்று என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள் என ஈரானை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஸ்டேல் மீது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் ஈரான் தொடர் தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. அத்துடன் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கடும் நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவற்றுக்கு சர்வதேச அளவில் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பதிவில், ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் முழுமையாக அழித்து வருகின்றோம். ஈரானின் கடற்படை அழிக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் வான்படை இனி இல்லை. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் மற்ற ஆயுதங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு வருகின்றன என தெரிவித்தார். அத்துடன் அவர்களின் தலைவர்கள் பூமியிலிருந்து அழிக்கப்பட்டுவிட்டனர். எங்களிடம் இணையற்ற ராணுவ சக்தியுள்ளது. எண்ணிலடங்கா ஆயுதங்கள் உள்ளன. மேலும் நிறைய நேரமும் உள்ளது. இன்று அவர்களுக்கு என்ன நடக்கின்றது என்பதை பாருங்கள். அவர்கள் கடந்த 47 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் அப்பாவி மக்களை கொன்று வருகின்றனர். இப்போது நான் அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக அவர்களை அழித்து வருகின்றேன். அவ்வாறு செய்வது எத்தனை பெரிய கௌரவம் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சியை மற்றும் மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து புதிய கூட்டு வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, பிவிதிரகல உரிமைய, ஐக்கிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல்வேறு பிரதான கட்சிகள் இந்த பொது வேலைத்திட்டத்தில் கைகோர்த்துள்ளன. இதுகுறித்து தெளிவுபடுத்துவதற்கான விசேட ஊடகவியலாளர் மாநாடு நேற்று முன்தினம் புதன்கிழமை கொழும்பில் உள்ள அமேரி ஹோட்டலில் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமையில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, துமிந்த திசநாயக்க, மஹிந்த அமரவீர ஆகியோரும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் சஞ்சீவ எதிரி மேடமும் கலந்து கொண்டார். அத்துடன் பிவிதுருகல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில, ஐக்கிய ஜனநாயக முன்னணியின்
தலைவர் சம்பிக்க ரணவக்க, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர ஆகியோரும் பங்கேற்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோர்ல மற்றும் அகிலவிராஜ் காரியவசம் நவீன திசநாயக்க ஆகியோரும், ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சார்பில் மனோ கணேசன், வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாபா உள்ளிட்ட பல தலைவர்களும் கலந்து கொண்டனர். கூட்டு எதிரணி கட்சிகளின் இந்த பொது வேலை திட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ள தருணத்தில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து பாராட்டத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த செயற்பாட்டின் பங்காளியாக தொடரும். சவால்களை வெல்ல ஒன்றிணைவதை தவிர வேறு வழியில்லை என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரம் ஆகியவை எந்தவித தலையீடுகளுமின்றி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தலதா அத்துக்கோரள தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசு நிறுவனங்களுக்கு தமக்கு சாதகமானவர்களை தலைவர்களாக நியமித்து அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறது. தேவையற்ற விதத்தில் அனைவர் மீதும் பழிவாங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என தெரிவித்தார். அத்துடன் ஜனநாயக கட்டமைப்புக்கு உட்பட்டு அனைத்து தலைவர்களும் செயற்படாமலேயே 60 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்றைய ஆட்சியாளர்கள் அதிகாரத்துக்கு வர முடிந்தது என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது என தலதா அத்துக்குரல தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் எதிர்ப்புகளை இலக்காக கொண்டே அல்லது புவிசார் அரசியல் தேவைகளுக்காகவோ முன்னெடுக்கப்படக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளின் முன்னேற்றத்தை பார்க்கும்போது அந்த நம்பகத்தன்மை பேணப்படுமா என்ற பாரிய கேள்வி எழுகின்றது. ஸ்ரேசாலவை இந்த தாக்குதலுடன் தொடர்புபடுத்தி திட்டமிடப்பட்ட அரசியல் அர்த்தங்கள் மூலம் போலியான கதைகள் உருவாக்கப்பட்டன. ஆனால் தாக்குதல் இடம்பெற்ற போது தமது கடமைகளை செய்ய தவறியவர்கள் தொடர்பாக எந்தவித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீதி வழங்குவதாக கூறிக்கொண்டே தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தது. ஆனால் தற்போதைய விசாரணைகள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமா என்பது சாதகமாகவே உள்ளது. நியாயமான, வெளிப்படையான மற்றும் பக்கச்சார்பற்ற எந்தவொரு விசாரணைக்கும் நாம் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. அதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சட்டப்படி தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் என தெரிவித்தார். சவால்களை எதிர்கொள்ள தேவையான தூர நோக்கு அரசாங்கத்திடம் உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால கெட்டியாராட்சி தெரிவித்தார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருட காலத்திற்கு மேலாகின்றது. ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை குறுகிய காலத்திற்குள் பெற்றுக் கொடுக்க தம்மால் முடியும் என கூறியது. ஆனால் அந்த விடயம் இடம்பெறுவதாக தெரியவில்லை. அதேபோன்று அரசாங்கத்திற்கு தற்போது தூரநோக்கு பார்வையுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. எதிரணி என்ற வகையில் நாடு ஏதேனும் சவால்களை எதிர்கொள்ளவுள்ள தருணங்களில் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்கூட்டியே முன்னெடுத்துள்ளோம் என விஜயபால கெட்டியாராட்சி தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயகத்திற்கு தேவையான எதிர்கால முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் முன்னெடுத்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் நூற்றுக்கணக்கில் கன்னிவெடிகளை வீசியது ஈரான் படை. ஈரான் மீதான தாக்குதலில் புராதன இடங்கள் சேதம். ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை ராணுவ ரீதியாக அளிக்கின்றோம், டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. இறையாண்மையை பாதுகாக்க பிரதான கட்சிகள் இணைவு, ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து. பழிவாங்கும் நடவடிக்கையை முன்னெடுக்கின்றது அனுர அரசு, தலதா அத்துக்கோரள பகிரங்க குற்றச்சாட்டு. ஸ்ரேசாலிய தொடர்பில் போலியான கதைகள், ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறித்து நாமல் கருத்து. அரசாங்கத்திடம் தூர நோக்கு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது, விஜயபால கெட்டியாராட்சி தெரிவிப்பு.